4ஆம் தேதி புதன்கிழமை எஸ்ஐஆர் இறைவாக்கு எழுதிய புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6 to 10 வசனங்கள். மலையில் என்னென்ன ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார்? மலை என்பது உயர்ந்ததை குறிக்கிறது, மேலானது, நிறைவுள்ளது, உறுதியானது. மலைகள் நிலை பெயரெல்லாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் நான் மீது கொண்டிருக்கிற அன்போ மாறாது என்று சொல்ல 54:10 இதோ அந்த மலையில் என்னென்ன செய்கிறார் என்பதை, மலையிலே விருந்தொன்றை, அருமையான விருந்து, அந்த விருந்து எப்படி இருக்கு பாருங்கள். சிறந்ததொரு விருந்தை ஏற்ப சுவைமிக்க பண்டங்களும் பலரசமும் கொழுப்பு இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட பியூட்டிஃபுல் பேங்க்வெட் நமக்கு அதுதான் தன்னுடைய உடலாக ரத்தமாக நமக்கு வழங்குகிறார். 2வது, அந்த மலையில் என்ன செய்கிறார்? முகத்தை மூடியுள்ள முக்காடு. முகத்தை ஏன் மூடிக்கொள்கிறோம்? வெட்கத்தால், அவமானத்தால். அவரை நோக்குகிற மகிழ்ச்சி வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள் அல்லவா? எனவே அந்த அழகின் முக்காட்டை அவர் என்ன செய்கிறார்? முகத்தை மூடியுள்ள முக்காட்டை அழுகைக்காக மூடி கொடுக்கும். அழுக 10 மூடி கழுவும் முக்காட்டை நீக்கி விடுகிறார். பிறைநத்தவன் துன்பத்தின் துகளை தூக்கிறார். பிறைநத்தவன் ஜென்டைல், ஒரு கடவுளுக்கு அவனுக்கு தொடர்பில்லாத ஒரு நிலையில் துன்பத்தின் துகளை, ஒரு வேதனைக்குரிய, அதையும் அவர் என்ன செய்கிறார்? எடுத்து விடுகிறார். என்றுமே சாவை இல்லாதவாறு மலையில் தான் தான்ஸ் மரித்து 1:5 சொல்லும். நாம் வாழ நம் தேவன் மறி கல்வாரியிலே சிலுவையிலே அந்த மலையிலே மடித்து எந்தெந்த சாவை என் ஆவி முன்னடையில் ஒப்படைக்கிறேன். சாவின் வெற்றி எங்கே? 1:15 சாவின் வெற்றி எங்கே? பாவம் தானே சாவுடைய கொடுக்கு, பாவத்திற்கு வலிமை தருவது சட்டம். பாவத்தையும் சாபத்தையும் சாவையும் அந்த மலையிலே சிலுவை சாவிலே அவர் வெற்றி கொண்டதினால் சாவை என்றும் அழைத்து விட்டார். எல்லா முகங்களில் கண்ணீரை தொடை சூட்டிய திருவழிப்பாடலுக்கு 21:4 பார்க்கும். புதிய வானம் புதிய வயிற்றை படைத்து இனி அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, நோவில்லை, சாவில்லை, மேலும் நிந்தை. There was a disgrace. அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி வெட்கத்தால் தலை குனிய மாட்டான். மனிதனோடு அவன் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டவர் எப்போதும் தலை குனிந்து கண்ணீரோடு அவமானத்து அடிமையாக வாழ்ந்து எல்லாவற்றையும் உலகத்தில் வேதனை உண்டு. யோவான் 6:10 பார்க்க உலகத்தை ஜெயித்து ஆண்டவர் நம்மோடு, நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லா நிந்தைகளை அகற்றி விட்டதினால் அவருக்காக நாம் காத்திருப்போம். அவரை நாம் மீட்பதை செவிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை மலையில் விருந்துகளையும் மக்களுக்கு தேவையான அவமானத்தின் வேதனையெல்லாம் துன்பத்தின் தொகையிலையும் இதோ அவமானத்தினுடைய முக்காட்டையும் அகற்றி மக்களுடைய கண்ணீரெல்லாம் தொடங்கி எங்களுடைய கண்ணீரையும் தொடங்கி எங்களுக்கு வாழ்வு தார் வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.